أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று ஹஸ்ரத் அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களது நற்குறிப்பு ஆரம்பமாகிறது. ஹஸ்ரத் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது பெயர் அப்துல்லா ஆகும். மேலும் உஸ்மான் பின் ஆமிர் அன்னாரது தந்தையின் பெயராகும். சுட்டுப்பெயர் அபுபக்ர் ஆகும். அன்னாரது பட்டப்பெயர்கள் அத்தீக் மற்றும் சித்திக் ஆகும். அன்னார் யானை சம்பவ வருடத்திற்கு 2 வருடங்கள் 6 மாதங்கள் பிறகு கிபி 573 பிறந்தார்கள் என்று கூறப்படுகிறது. ஹஸ்ரத் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது பெயர் நான் கூறியது போன்று அப்துல்லா ஆகும். அன்னார் குறைஷிய கோத்திரமான பனு தைம் பின் மர்ராஹ்வை சார்ந்தவர்கள் ஆவார்கள். அறியாமையின் காலகட்டத்தில் அன்னாரது பெயர் அப்துல் கஅபாவாக இருந்தது. அதனை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் என்று மாற்றி வைத்தார்கள். உஸ்மான் பின் ஆமிர் அன்னாரது தந்தையின் பெயராகும். அவர்களது சுட்டுப்பெயர் அபு கஹாஃபா ஆகும். அன்னாரது தாயாரின் பெயர் சல்மா பின்த் சஹி பின் ஆமிர் ஆகும். மேலும் அவர்களது சுட்டுப்பெயர் உம்முல் ஹைர் ஆகும். ஒரு அறிவிப்பின்படி அன்னாரது தாயாரின் பெயர் லைலா பின்த் சஹர் ஆகும். ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களது வம்சம் 7வது தலைமுறையில் மர்ராஹ் அவர்களிடமிருந்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைகிறது. அதே போன்று ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களது தாயாரின் வம்சம் தாய் வழி மற்றும் தந்தை வழி இருபுறமும் 6வது தலைமுறையில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைகிறது. அபு கஹாஃபா அதாவது ஹஸ்ரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது தந்தையின் மனைவி உம்முல் ஹைர் அன்னாரது சிறிய தந்தையின் மகள் ஆவார்கள். அதாவது ஹஸ்ரத் அபூபக்கரின் தாயார் அவர்களது தந்தையின் சிறிய தந்தையின் மகள் ஆவார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களது பெற்றோர்கள் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களது மரணத்திற்கு பிறகும் உயிருடன் இருந்தார்கள். மேலும் அவர்கள் இருவரும் தங்களது மகனின் அதாவது ஹஸ்ரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொத்தில் உரிமை பெற்றார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களது மரணத்திற்கு பிறகு முதலில் அன்னாரது தாயாரின் மரணம் நிகழ்ந்தது. பிறகு ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களது தந்தை ஹிஜ்ரி 14ஆம் ஆண்டில் 97 வயதில் மரணமடைந்தார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களது தந்தை மற்றும் தாய் ஆகிய இருவருக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் நல் வாய்ப்பு கிடைத்தது. அன்னாரது தந்தை ஈமான் கொண்ட சம்பவம் இவ்வாறு வருகிறது. அன்னாரது தந்தை மக்காவை வெற்றி கொள்ளும் வரை நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்கள். அச்சமயம் அவர்களது கண் பார்வை சென்று விட்டிருந்தது. மக்கா வெற்றியின் போது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைந்த போது ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் தனது தந்தையை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து வந்தார்கள். நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்ததும், அபூபக்கர் அவர்களே, நீங்கள் இந்த வயது முதிர்ந்த முதியவரை வீட்டிலேயே விட்டு வந்திருக்கலாமே, நானே அவர்களிடம் சென்றிருந்து இருப்பேனே என்று கூறினார்கள். அதற்கு அபூபக்கர் அவர்கள், யா ரசூலல்லாஹ், இவர்கள் தங்களிடம் அழைத்து வர தகுந்தவர்கள் ஆவார்கள், இவர்களிடம் நீங்கள் வருவது உகந்ததல்ல என்று கூறினார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் அவர்களது தந்தையை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் அமர்த்தியதும்
ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரது நெஞ்சில் கை வைத்து தடவினார்கள். பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் அமைதியில் வந்து விடுவீர்கள் என்று கூறினார்கள். எனவே அபு கஹாஃபா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹஸ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா அவர்களிடமிருந்து அறிவிப்பு. அபு கஹாஃபா அவர்களை மக்கா வெற்றியின் போது அழைத்து வரப்பட்டது. அவர்களது தலையும் தாடியும் சிகாமாவை போன்று நரைத்து விட்டிருந்தது. சிகாமா என்பது பற்றி கூறப்படுவதாவது, இது மலைகளில் பூக்கும் ஒரு வெண்ணிற மலராகும். எவ்வாறாயினும் முற்றிலும் தாடியும் முடியும் நரைத்திருந்தது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை வேறு ஏதும் வண்ணத்தில் மாற்றிவிடுங்கள் என்று கூறினார்கள். அதாவது அதன் மீது சாயம் பூசுங்கள், மேலும் நிறமூட்டினால் மேலும் சிறப்பாகும். ஆனால் கருப்பு நிறத்திலிருந்து தவிர்ந்திருங்கள் என்று கூறினார்கள். கருப்பு நிறம் தீயது என்று இதற்கு பொருள் அல்ல. மாறாக வாழ்நாளின் இப்பகுதியில் முற்றிலும் கருப்பு வண்ணத்தை முடியில் பூசுவது முகத்திற்கு ஏற்றதாக இருக்காது என்பது அநேகமாக அன்னாரது கருத்தாக இருந்தது. எவ்வாறாகிலும் அன்னார் அதற்கு நிறமூட்ட வேண்டும், சாயம் பூச வேண்டும் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களுடைய தாயார் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள். அது பற்றிய குறிப்பு சீரத் ஹல்பியாவில் இவ்வாறு வருகின்றது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமும் நபித்தோழர்களும் மறைந்திருந்து அல்லாஹு தஆலாவை வணங்க ஏதுவாக அன்னார் தாரே அர்கமுக்கு சென்றார்கள். அச்சமயம் முஸ்லிம்களது எண்ணிக்கை 38 இருந்தது. அப்போது ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று விண்ணப்பித்தார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை நமது எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கின்றது என்று கூறினார்கள். அபூபக்கர் அவர்கள் வற்புறுத்தி வந்தார்கள். எதுவரை என்றால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுடன் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு செல்ல முற்பட்டார்கள். அங்கு அபூபக்கர் அவர்கள் மக்கள் முன் உரையாற்றினார்கள். அப்போது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அது அபூபக்கர் அவர்கள் தனது உரையில் மக்களுக்கு அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின்பால் அழைப்பு விடுத்தார்கள். இவ்வாறாக அன்னார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மக்களை அல்லாஹ்வின் பால் அழைத்த முதல் உரையாற்றுபவர் ஆவார்கள். இதனால் நிராகரிப்பாளர்கள் அபூபக்கர் மற்றும் முஸ்லிம்களை அடிப்பதற்காக விரைந்தார்கள். மேலும் அவர்களை மிகவும் கடுமையாக தாக்கினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்களை கால்களால் உதைத்து மேலும் அவர்களை நன்கு அடித்தார்கள். உத்பா பின் ரபீஆ அபூபக்கர் அவர்களை இரட்டை தோள்கள் ஒட்டப்பட்டிருந்த காலணியால் உதைத்து கொண்டிருந்தான். அவன் அந்த காலணிகளால் அபூபக்கர் அவர்களது முகத்தில் எந்த அளவுக்கு அடித்தான் என்றால் முகம் வீங்கியதன் காரணத்தினால் மூக்கு அடையாளம் தெரியாமல் போனது. பிறகு பனு தைம் மக்கள் ஓடியவாறு வந்தார்கள். மேலும் நிராகரிப்பாளர்களை அபூபக்கர் அவர்களிடமிருந்து விலக்கினார்கள். பனு தைமின் மக்கள் அன்னாரை ஒரு துணியில் இட்டு தூக்கி கொண்டு அன்னாரது வீட்டிற்கு கொண்டு சென்றார்கள். மேலும் அவர்களுக்கு ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களது மரணத்தில் எவ்வித ஐயமும் இருக்கவில்லை. அந்த அளவுக்கு அடித்திருந்தார்கள். அதற்கு பிறகும் மக்கள் மஸ்ஜிதில் நுழைந்தார்கள், காபா ஆலயத்தில். மேலும் அவர்கள் இறைவன் மீது ஆணையாக, ஒருவேளை அபூபக்கர் இறந்துவிட்டால் நாங்கள் அபூபக்கர் அவர்களை அதிகமாக அடித்த உத்பாவை நிச்சயமாக கொன்று விடுவோம் என்று கூறினார்கள். பிறகு அவர்கள் ஹசரத் அபூபக்கர் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். மேலும் அவரது தந்தை அபு கஹாஃபா மற்றும் பனு தைம் மக்கள் அன்னாரிடம் பேச முயற்சி செய்தார்கள். ஆனால் அன்னார் மயக்க நிலையின் காரணத்தினால் எவ்வித பதிலையும் கொடுக்கவில்லை. எதுவரை என்றால் நாளின் இறுதி பகுதியில் அன்னார் பேசினார்கள். மேலும் முதலில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். ஆனால் மக்கள் அவர்களது வார்த்தைக்கு பதில் கொடுக்கவில்லை. ஆனால் அன்னார் அடிக்கடி இந்த கேள்வியையே மீண்டும் மீண்டும் கேட்டார்கள். அதற்கு அன்னாரது தாயார், இறைவன் மீது ஆணையாக எனக்கு உங்களது நண்பர் குறித்து ஒன்றும் தெரியாது என்று கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் தனது தாயிடம், தாங்கள் ஹசரத் உமர் அவர்களின் சகோதரி உம்மே ஜமீல் பின்த் ஹத்தாபிடம் செல்லுங்கள் என்று கூறினார்கள். உம்மே ஜமீல் முன்னரே முஸ்லிமாக ஆகிவிட்டிருந்தாள். ஆனால் தனது இஸ்லாத்தை மறைத்து வைத்திருந்தாள். அன்னார் அவளிடம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நிலைமையை விசாரியுங்கள் என்று கூறினார்கள். எனவே அபூபக்கர் அவர்களுடைய தாயார் உம்மு ஜமீல் இடம் சென்று அவர்கள் அபூபக்கர் முஹம்மது பின் அப்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து விசாரித்தார்கள் என்று கூறியதும் உம்மு ஜமீல் எனக்கு முஹம்மதையும் தெரியாது அபூபக்கரையும் தெரியாது என்று கூறிவிட்டார்கள். பிறகு உம்மு ஜமீல் அவர்கள் ஹசரத் அபூபக்கர் அவர்களது தாயாரிடம், நான் உங்களுடன் வர விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் ஆம் என்று கூறினார்கள். பிறகு அவர்கள் அன்னாருடன் அபூபக்கர் அவர்களிடம் சென்றதும் உம்மு ஜமீல் அவர்கள்
அன்னார் கடுமையாக காயமுற்று நிலத்தில் வீழ்ந்திருப்பதைக் கண்டு கத்திவிட்டார்கள். மேலும் எவர்கள் அன்னாருடன் இவ்வாறு நடந்து கொண்டார்களோ அவர்கள் நிச்சயமாக வரம்பு மீறிய மக்கள் ஆவார்கள் என்று கூறினார்கள். மேலும் அல்லாஹு தஆலா அவர்களை பழி தீர்ப்பான் என்று கூறினார்கள். அப்போது ஹஸரத் அபூபக்கர் அவர்களிடம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நிலை என்ன என்று கேட்டார்கள். உம்மு ஜமீல் அவர்கள், இதனை உங்களது தாயாரும் கேட்டார்கள் என்று கூறினார்கள். அதற்கு அன்னார், அவர்கள் உமது ரகசியத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள் என்று கூறினார்கள். அப்போது உம்மு ஜமீல் அவர்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமாக இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். அன்னார் இப்போது எங்கு இருக்கிறார்கள் என்று ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் கேட்டார்கள். உம்மு ஜமீல் அவர்கள் தாருல் அர்கமில் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். பிறகு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது நேசத்தின் உயர்ந்த அந்தஸ்தை பாருங்கள். இந்த விஷயத்தை கேட்டதும் அபூபக்கர் அவர்கள், நான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் செல்லும் வரை இறைவன் மீது ஆணையாக உணவும் உண்ணமாட்டேன், தண்ணீரும் அருந்தமாட்டேன் என்று கூறினார்கள். அபூபக்கர் அவர்களது தாயார் கூறுகிறார்கள், நாங்கள் அன்னாரை, அதாவது அபூபக்கரை வெளியே மக்கள் நடமாட்டம் குறையும் வரை சிறிது நேரம் தடுத்து வைத்திருந்தோம். மக்கள் அமைதியானதும் நாங்கள் அன்னாரை அழைத்து சென்றோம். அன்னார் என்னை தாங்கி பிடித்து சென்று கொண்டிருந்தார்கள். இத்தனைக்கும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் வந்து விட்டார்கள். அப்போது ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் மீது கடுமையான நடுக்கம் ஏற்பட்டது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தம் கொடுப்பதற்காக அபூபக்கர் அவர்களை நோக்கி குனிந்தார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களின் இந்த நிலையை கண்டு அன்னார் முத்தம் கொடுப்பதற்காக அபூபக்கர் அவர்களை நோக்கி குனிந்தார்கள். முஸ்லிம்களும் அன்னாரை நோக்கி குனிந்தார்கள். பிறகு ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள், யா ரசூலல்லாஹ், எனது தாய் தந்தையர் தங்கள் மீது அர்ப்பணமாகட்டும். மக்கள் எனது முகத்தில் காயத்தை ஏற்படுத்தியதை தவிர எனக்கு எவ்வித வேதனையும் இல்லை. எனது தாயார் தனது மகனுடன் நன்றாக நடந்து கொள்பவள் ஆவாள் என்று கூறினார்கள். இந்த சுருக்கமான விஷயத்தை கூறினார்கள். அன்னாரின் காரணத்தினால் அவர்களை அல்லாஹு தஆலா நெருப்பிலிருந்து காப்பாற்ற சாத்தியம் இருக்கின்றது. ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் தனது தாயாரை பற்றி அல்லாஹு தஆலா தங்கள் மூலமாக அவர்களை நெருப்பிலிருந்து காப்பாற்ற சாத்தியம் இருக்கிறது, அதாவது நம்பிக்கை கொண்டு விடுவார்கள் என்று கூறினார்கள். அதற்கு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரது தாய்க்காக துவா செய்தார்கள். மேலும் அவர்களுக்கு இஸ்லாத்தின்பால் அழைப்பு விடுத்தார்கள். இதனால் அன்னார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறாக அபூபக்கர் அவர்களுடைய தாயார் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு குறித்து கிடைக்கின்ற அறிவிப்புகளின் அடிப்படையில், நபித்தோழர்களின் வரலாறு பற்றிய ஒரு நம்பகமான நூலின் அடிப்படையில் ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் யானை சம்பவத்தின் வருடத்திற்கு 2 வருடங்கள் 6 மாதங்கள் கழித்து பிறந்தார்கள் என்று உள்ளது. தபரியின் வரலாற்று நூல் மற்றும் தபகாத்துல் குப்ராவில் அன்னார் யானை சம்பவ வருடத்திற்கு 3 வருடங்களுக்கு பிறகு பிறந்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அவ்வாறு அபூபக்கர் அவர்களுடைய 2 பட்டப்பெயர்கள் பிரசித்தி பெற்றவையாகும். அவை எடுத்துரைக்கப்படுகின்றன. ஒன்று அத்தீக், மற்றொன்று சித்திக் என்பதாகும். அத்தீக் என்ற பெயர் ஏற்பட காரணம் யாதெனில் அது குறித்து எழுதப்பட்டுள்ளது. ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தபோது அன்னார் அந்த அத்தீக்குல்லாஹி மினன்னார் என்று கூறினார்கள். அதாவது நீங்கள் அல்லாஹ்வால் நெருப்பிலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள் ஆவீர்கள் என்று கூறினார்கள். எனவே அன்றைய தினத்திலிருந்து அன்னாருக்கு அத்தீக் என்ற பட்டப்பெயர் வழங்கப்பட்டது. சில வரலாற்றாசிரியர்கள் அபூபக்கர் அவர்களுடைய பட்டப்பெயர் என்பதற்கும் மேலாக அத்தீக் என்பது அன்னாரது பெயர் என்று கூறுகிறார்கள். அவர்கள் இது பட்டப்பெயர் அல்ல, மாறாக அன்னாரது பெயர்தான் என்று கூறுகிறார்கள். ஆனால் இது சரியானது அல்ல. அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி அவர்கள் ஹலீஃபாக்களின் வரலாற்றில் இமாம் நவ்வி அவர்களது ஆதாரத்திலிருந்து எழுதியுள்ளதாவது, ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களது பெயர் அப்துல்லாஹ் என்பதாகும். அதுவே மிகவும் பிரசித்தி பெற்றதும் சரியானதும் ஆகும். மேலும் அன்னாரது பெயர் அத்தீக் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் எதில் அறிஞர்களின் பெரும்பான்மை ஒத்த கருத்துடையதாக இருக்கின்றதோ அதுவே சரியானதாகும். அதாவது அத்தீக் என்பது அன்னாரது பட்டப்பெயர் தானே தவிர பெயர் அல்ல. சீரத் இப்னு ஹஷாம் என்ற நூலில் அத்தீக் என்ற பட்டப்பெயரின் காரணம் எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அன்னாரது முகத்தின் பொலிவின் காரணத்தினால், அன்னாரின் அழகின் காரணத்தினால் அன்னார் அத்தீக் என்று அழைக்கப்பட்டார்கள். சீரத் இப்னு ஹஷாம் என்ற நூலின் விளக்க உரையில் அத்தீக் என்ற பெயருக்கான கீழ்வரும் காரணங்கள் கூறப்பட்டுள்ளன. அத்தீக் என்பதன் பொருளானது ஹுஸ்ன், அதாவது சிறந்த பண்புகளை உடையவர் என்பதாகும். எனவேதான் அன்னார் இழிவு மற்றும் குறைகளிலிருந்தும் காப்பாற்றப்பட்டார்கள். இவ்வாறும் கூறப்படுகிறது. அன்னாரை அத்தீக் என்று கூற காரணம்,
அன்னாரது தாயாரின் எந்த பிள்ளையும் உயிருடன் இருக்கவில்லை. எனவே அன்னார் ஒருவேளை அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் அதற்கு அப்துல் காபா என்று பெயர் வைப்பேன், மேலும் அதனை காபாவுக்காக அர்ப்பணித்து விடுவேன் என்று நேர்ந்து கொண்டார்கள் என்று கூறப்படுகிறது. அன்னார் உயிருடன் இருந்து இளமையை அடைந்ததும் அன்னாருக்கு அத்தீக் என்ற பெயர் வந்துவிட்டது. அன்னார் மரணத்திலிருந்து இரட்சிப்பு வழங்கப்பட்டவர்கள் என்பதனால். இவற்றை தவிரவும் அத்தீக் என்ற பட்ட பெயருக்கு பல்வேறு காரணங்கள் கிடைக்கின்றன. சில மக்களை பொறுத்தவரையில் அன்னாருடைய பிறப்பில் அவர்கள் மீது குறை கூறத்தக்க அளவுக்கு எவ்வித விஷயமும் இருக்கவில்லை என்ற காரணத்தினால் அன்னார் அத்தீக் என்று அழைக்கப்பட்டார்கள் என்ற கருத்து உள்ளது. அத்தீக் என்பதற்கு ஆரம்பம் மற்றும் தொன்மையான என்ற அர்த்தங்களும் உள்ளன. அன்னார் ஆரம்பத்திலிருந்தே நல்லறம் புரிந்தவர்களாக இருந்தார்கள். அதன் காரணத்தினால் அபூபக்கர் அவர்கள் அத்தீக் என்று அழைக்கப்பட்டார்கள். அதே போன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதிலும் நன்மைகளில் முந்தி இருப்பதினாலும் அன்னாருக்கு அத்தீக் என்ற பட்டப்பெயர் வைக்கப்பட்டிருந்தது. மேலும் மற்றும் ஒரு பட்டப்பெயர் சித்தீக் என்பதற்கான காரணம், சித்தீக் என்ற பெயர் ஏன் வைக்கப்பட்டது என்பது பற்றி அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி எழுதுகிறார்கள். சித்தீக் என்பது தொடர்பாக அது அறியாமையின் காலத்தில் அன்னாருக்கு வழங்கப்பட்ட பெயர் என கூறப்படுகிறது. அன்னாரிடம் வெளிப்பட்டு வந்த உண்மையின் காரணத்தினால் வைக்கப்பட்டது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருக்கு எடுத்துரைத்த தூது செய்திகள் தொடர்பாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்துவதில் விரைவு காட்டிய காரணத்தினால் அன்னாருக்கு சித்தீக் என்ற பெயர் வைக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. ஆயிஷா அறிவிக்கின்றார்கள், இரவு நேரத்தில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்துல் முகத்தஸின் மஸ்ஜிது அக்ஸாவுக்கு அழைத்து செல்லப்பட்ட போது, அதாவது இஸ்ராவின் போது நடந்தது குறித்து அன்னார் கூறியதை மக்கள் பேசத் தொடங்கினர். அன்னார் மீது ஈமான் கொண்ட அன்னாரை உண்மைப்படுத்திய சில மக்கள் பின்வாங்கினர். சில பலவீனமான ஈமானுடையவர்கள் அவ்வாறே விலகினர். அச்சமயம் இணை வைப்பவர்களுள் சிலர் ஹசரத் அபூபக்கரிடம் ஓடியவாறு வந்தனர். மேலும் உங்களுக்கு உங்களுடைய நண்பர் குறித்து ஏதேனும் தெரியுமா? இரவில் அன்னார் பைத்துல் முகத்தஸ் அழைத்துச் செல்லப்பட்டார்கள் என்று வாதிக்கிறார் என்று கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் இது உண்மையிலேயே அன்னார்தான் கூறினார்களா என்று கேட்டார்கள். மக்கள் ஆம், அன்னார்தான் கூறினார்கள் என்று கூறினர். அதற்கு ஹசரத் அபூபக்கர் அவர்கள், ஒருவேளை அன்னார்தான் இதனை கூறினார்கள் என்றால் நிச்சயமாக அன்னார் உண்மையை உரைத்துள்ளார்கள் என்று கூறினார்கள். அதற்கு மக்கள், இரவில் பைத்துல் முகத்தஸ் சென்று விடுவதற்கு முன்பாக திரும்பி வந்துவிட்டார் என்ற விஷயத்தில் அன்னாரை நீங்கள் உண்மைப்படுத்துகிறீர்களா என்று கேட்டனர். ஏனென்றால் இந்த பைத்துல் முகத்தஸ் மக்காவிலிருந்து சுமார் 1300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. ஹசரத் அபூபக்கர் அவர்கள், ஆம், அதனை விட தொலைவில் இருந்தாலும் நான் அவர்களை உண்மைப்படுத்துவேன் என்று கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், நான் காலையும் மாலையும் இறங்குகின்ற இறை செய்திகள் குறித்து அன்னாரை உண்மைப்படுத்துகிறேன் என்று கூறினார்கள். எனவே இதன் காரணத்தினால் ஹசரத் அபூபக்கர் அவர்களது பெயர் சித்தீக், உண்மை உரைப்பவர் என்று ஆகிவிட்டது. அன்னார் சித்தீக் என்று அழைக்கப்பட்டார்கள். ஹசரத் அபு ஹுரைரா அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமை கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அழைத்துச் செல்லப்பட்ட இரவில், அதாவது இஸ்ராவில், நான் ஜிப்ரீல் அவர்களிடம் நிச்சயமாக எனது சமுதாயம் என்னை உண்மைப்படுத்தாது என்று கூறினேன். அதாவது என்னுடைய கூற்றை உண்மை என்று எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறினேன். ஜிப்ரீல் கூறினார், யஸத்தக அபு பக்ர் வஹுவ சித்தீக், அதாவது உங்களை அபு பக்ர் அவர்கள் உண்மைப்படுத்துவார்கள், மேலும் அவர் சித்தீக் ஆவார்கள் என்று கூறினார். இது தபகாத்துல் குப்ராவில் எழுதப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் முஸ்லிஹ் மௌத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹசரத் ஆயிஷா அவர்களது அறிவிப்பு இதுவாகும். இஸ்ராவின் சந்தர்ப்பத்தில் மக்கள் அபூபக்கர் அவர்களிடம் ஓடி வந்தார்கள். அன்னாரிடம், உங்களது தோழர் அவர்கள் என்ன கூறியுள்ளார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். மேலும் அவர் தான் இரவில் பைத்துல் முகத்தஸ் சென்று வந்ததாக கூறியுள்ளார்கள் என்று கூறினார்கள். ஹசரத் முஸ்லிஹ் மௌத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், ஒருவேளை மிஅராஜ் பற்றிய குறிப்பை உடனேயே அன்னார் கூறியிருந்தால், அதாவது ஒரே சமயத்தில் கூறியிருந்தால் அல்லது ஒரே சமயத்தில் நிகழ்ந்தது என்று கூறியிருந்தால், நிராகரிப்பாளர்கள் அது குறித்தும் அதிகம் கூச்சலிட்டு இருப்பார்கள். ஆனால் அன்னார், அதாவது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இரவில் பைத்துல் முகத்தஸ் வரை சென்றேன் என்று கூறினார்கள். பிறகு அபூபக்கர் அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்திய போது மக்கள், நீங்கள் அறிவுக்கு புறம்பான இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள், நான்
காலையும் மாலையும் அவர் மீது இறை வசனங்கள் இறங்குகின்றன என்ற விஷயத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார்கள். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சித்தீக் என்று பெயர் சூட்டியுள்ளார்கள் என்றால் அன்னாரிடம் என்னென்ன மேன்மை இருந்தன என்பது குறித்து அல்லாஹ்வே நன்கு அறிவான். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மேன்மைக்கு காரணம் யாதெனில் அன்னாரது உள்ளத்துக்குள் மேலும் உற்று நோக்கினால் உண்மையில் அபூபக்கர் அவர்கள் காட்டிய உண்மைக்கு முன்னுதாரணம் கிடைப்பது கடினமாகும் என்று கூறியுள்ளார்கள். மேலும் உண்மை யாதெனில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவரொருவர் சித்தீக்கின் மேன்மைகளை பெற முயற்சி செய்கிறார்களோ அவருக்கு அபூபக்கரின் பழக்கங்கள் மற்றும் இயல்புகளை தன்னகத்தே உருவாக்கி கொள்ள வேண்டியது அவசியமாகும். இயன்றவரை முயற்சி செய்யுங்கள், மேலும் பிறகு இயன்றவரை துஆவால் பலனடையுங்கள். எப்போது வரை அபூபக்கரின் இயல்பின் நிழலை உங்கள் மீது போட்டுக்கொள்ளவில்லையோ, மேலும் அதே வண்ணத்தில் வண்ணமயமாகவில்லையோ, சித்தீக்கின் மேன்மைகளை பெற முடியாது. அத்தீக் மற்றும் சித்தீக்கை தவிர இவ்வாறும் கூறப்படுகிறது, அபூபக்கர் அவர்களுக்கு மேலும் சில பட்டப்பெயர்களும் இருந்தன, அதாவது ஹலீஃபத்து ரசூலில்லாஹ் ஆகியவை. ஆனால் ஹசரத் அபூபக்கர் அவர்களது இந்த பட்டப்பெயர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்துக்கு பிறகு அவர்களது ஹலீஃபாவாக இருந்த காரணத்தினால் அன்னாருக்கு வழங்கப்பட்டது என்று வெளிப்படையாக தெரிகிறது. எனவே நாம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலகட்டத்தில் இந்த பட்டப்பெயர் சூட்டப்பட்டது என்று கூற முடியாது. பின்பு நிகழ்ந்த விஷயமாகும். மக்கள் இந்த பெயரை வைத்தார்கள் அல்லது அன்னார் தனக்காக இந்த பெயரை விரும்பினார்கள். அவாஹ் என்பதும் ஒரு பட்டப்பெயராகும். அவாஹ் என்பதன் பொருள் மிகவும் மிருதுவான மென்மையான உள்ளம் படைத்தவர் என்பதாகும். தபுகாத்தே குப்ராவில் ஹசரத் அபூபக்கர் அவர்களது மென்மை மற்றும் கருணையின் காரணத்தினால் அவாஹ் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அவாஹ் முனீப் என்றால் மிகவும் மிருதுவான மென்மையான உள்ளம் மற்றும் குனிபவர் என்று பொருள். தபுகாத்தே குப்ராவில் கூறப்பட்டுள்ளது, நான் ஹசரத் அலி அவர்கள் கூற கேட்டேன். அன்னார் மிம்பரில் இவ்வாறு கூறிக்கொண்டிருந்தார்கள், கவனமாக கேளுங்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், ஹசரத் அலி அவர்கள் மிம்பரில் இவ்வாறு கூற கேட்டேன் என்கிறார்கள், கவனமாக கேளுங்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் மிகவும் மென்மையான உள்ளம் கொண்டவரும் பணிவானவரும் ஆவார்கள். கவனமாக கேளுங்கள். அல்லாஹு தாலா ஹசரத் அபூபக்கர் அவர்களுக்கு நன்மையை விரும்புவதை வழங்கி இருக்கின்றான். அதன் காரணத்தினால் அவர்கள் நலம் விரும்பி ஆகிவிட்டார்கள். அமீரு ஷாக்கிரீன் என்ற ஒரு பட்டப்பெயராலும் அழைக்கப்படுகிறார்கள். அமீரு ஷாக்கிரீன் என்பதன் பொருள் நன்றி செலுத்துபவர்களின் தலைவர் என்பதாகும். அது அபூபக்கர் சித்தீக் அவர்கள் அதிகமாக நன்றி செலுத்துபவர்களாக இருந்த காரணத்தினால் அமீரு ஷாக்கிரீன் என்று அழைக்கப்பட்டார்கள். உம்தத்துல் காரியில் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அமீரு ஷாக்கிரீன் என்ற பட்டப்பெயரால் அழைக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. சானி இஸ்னைன் என்றும் ஒரு பட்டப்பெயர் கூறப்படுகிறது. அபூபக்கர் அவர்களை அல்லாஹு தஆலா சானி இஸ்னைன் என்ற பட்டப்பெயரை கொண்டு அழைத்தான். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அலா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹு இதா அஹ்ரஜஹுல்லதீன கஃபரு சானி இஸ்னைன் இதுஹுமா ஃபில் காரி இது யகூலு லி சாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா ஃபஅன்ஸலல்லாஹு சகீனத்துஹு அலைஹி. நீங்கள் இந்த தூதருக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் அல்லாஹு தஆலா முன்னரும் அவருக்கு உதவி செய்திருக்கிறான். அன்னாரை நிராகரித்த மக்கள் நாட்டிலிருந்து வெளியேறிய போது அந்நிலையில் அவர்கள் இருவரில் ஒருவராக இருந்தார்கள். அவர்கள் இருவரும் குகையில் இருந்தார்கள். மேலும் அவர்கள் தனது நண்பரிடம், கவலையடைய வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறார் என்று கூறினார். எனவே அல்லாஹ் அவர்கள் மீது தனது நிம்மதியை இறக்கினான். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் துன்பத்தின் காலத்தில் மற்றும் கடினமான சூழ்நிலையில் தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னார் வாயிலாக நிம்மதியை வழங்கினான். மேலும் அசித்தீக் என்ற பெயர் மற்றும் நபியின் அருகாமையுடன் குறிப்பானதாக்கியுள்ளான். அல்லாஹு தாலா அன்னாரை தனித்து விடப்பட்ட இருவருள் ஒருவராக இருக்கின்ற பெருமையின் அருளை வழங்கியிருக்கின்றான். தனது மிகச் சிறப்பான அடியார்களில் ஒருவராக ஆக்கியிருக்கின்றான். வேறு எந்த மனிதரையும் சானி இஸ்னைன் என்ற பெயரால் அழைக்கப்பட்டது குறித்து உங்களுக்கு ஏதேனும் தெரியுமா? மேலும் ஈருலக நபியின் நண்பர் என்ற பெயர் வழங்கப்பட்ட எவரும் இருக்கின்றாரா? மேலும் இன்னல்லாஹ மஅனா என்ற வாக்கியத்தில் இணைக்கப்பட்டவர் என்ற அருள் பெற்றவராக எவரும் இருக்கின்றாரா? மேலும் உதவி வழங்கப்பட்ட இருவருள் ஒருவர் என்ற பெருமையுடையவராக எவரும் உள்ளாரா? நீங்கள் திருக்குரானில் இவ்வாறு புகழ்ந்துரைக்கப்பட்ட வேறு எந்த மனிதரையும் அறிந்துள்ளீர்களா? மேலும் அவருடைய மறைவான நிலைமையால் சந்தேகங்கள் விலக்கப் பெற்றவராக, மேலும் அவர் குறித்து அவர் தெளிவான ஆதாரங்களால் சந்தேக எண்ணத்துடன் அல்லாமல் இறைவனது சன்னிதானத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக யாரும் உண்டா?
இறைவன் மீது ஆணையாக ஹசரத் அபுபக்கர் சித்திக் அவர்களே இவ்வாறான தெளிவான குறிப்பு மற்றும் ஆராய்ச்சியினால் நிரூபிக்கப்பட்ட குறிப்பானவர் ஆவார்கள். நான் இறை வேதத்தின் பக்கங்களில் வேறு எந்த நபரையும் இவ்வாறு கண்டதில்லை. ஒருவேளை உங்களுக்கு என்னுடைய இந்த விஷயம் குறித்து சந்தேகம் இருந்தால் அல்லது நான் பொய்யை கூறியுள்ளேன் என்ற எண்ணம் இருந்தால் திருக்குரானிலிருந்து ஏதேனும் உதாரணத்தை முன்வையுங்கள். மேலும் நீங்கள் உண்மையாளர்கள் என்றால் திருக்குரானில் வேறு எந்த நபருக்கும் இவ்வாறான தெளிவான விளக்கத்தை வழங்கியுள்ளதாக எங்களுக்கு காட்டுங்கள். சிர்ருல் ஹிலாஃபா என்ற நூலில் அன்னார் கூறுகிறார்கள், மற்றுமொரு பட்டப்பெயர் சாஹிபுர் ரசூல் என்பதாகும். அதாவது தூதருடன் இருப்பவர் என்று இதற்கு பொருள். ஹசரத் அபுபக்கர் அவர்கள் கூறுகிறார்கள், அன்னார் ஒரு ஜமாத்திடம் கூறினார்கள், உங்களில் யார் அதிகாரம் தௌபாவை ஓதுவார்கள்? ஒரு மனிதர் நான் ஓதுகிறேன் என்று கூறினார். பிறகு இது யக்கூலு லி சாஹிபிஹி லா தஹ்சன், அதாவது அவர் தன்னுடன் இருந்தவரிடம் கவலையடைய வேண்டாம் என்று வசனத்தை அடைந்தபோது ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அழத் தொடங்கினார்கள். மேலும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தவனாவேன் என்று கூறினார்கள். பிறகு இரண்டாவது ஆதம் என்ற பட்டப்பெயரும் உண்டு. இந்த பட்டப்பெயர் ஹசரத் அபுபக்கர் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழங்கியதாகும். அன்னார் ஹசரத் அபுபக்கர் அவர்களை இரண்டாவது ஆதம் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கடிதத்தில் குறிப்பிடுகிறார்கள், அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தின் ஆதமே சானி ஆவார்கள். மேலும் அவ்வாறே ஹசரத் உமர் ஃபாரூக் மற்றும் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுமா ஆகியோர் ஒருவேளை மார்க்கத்திற்கு உண்மையானவர்களாக நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லாதிருந்தால் இன்று நமக்கு திருக்குரானின் எந்த ஒரு வசனத்தையும் இறைவன் புறமிருந்து வந்ததாக கூற கடினம் ஏற்பட்டிருக்கும். சிர்ருல் ஹிலாஃபாவில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அதன் மொழியாக்கம் இதுவாகும், இறைவன் மீது ஆணையாக அன்னார் இஸ்லாத்தின் ஆதமே சானி ஆவார்கள். மேலும் மனிதர்களுள் சிறந்தவரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒலிகளின் முதல் வெளிப்பாடு ஆவார்கள். பிறகு ஹலீலுர் ரசூல் என்ற பட்டப்பெயர் உள்ளது. வரலாற்று நூல்களில் ஹலீலுர் ரசூல் என்பதும் அபுபக்கர் அவர்களது பட்டப்பெயராக கூறப்பட்டுள்ளது. மேலும் அதன் அடிப்படை ஹதீஸ் நூலில் இடம்பெற்றுள்ள ஒரு அறிவிப்பில் உள்ளது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவேளை எவரையும் நான் நண்பராக ஆக்க வேண்டுமென்றால் அபுபக்கர் அவர்களையே ஆக்குவேன் என்று கூறினார்கள். சஹீஹ் புகாரியில் ஹசரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், மரண படுக்கையின் நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவேளை நான் மக்களுள் எவரையேனும் நண்பனாக ஆக்க வேண்டுமென்றால் ஹசரத் அபுபக்கர் அவர்களையே ஆக்கியிருப்பேன். ஆனால் இஸ்லாத்தின் நட்பானது அதையும் விட மிக உயர்ந்ததாகும். இந்த மஸ்ஜிதின் அனைத்து ஜன்னல்களையும் என் சார்பாக அடைத்து விடுங்கள், அபுபக்கர் அவர்களுடைய ஜன்னலை தவிர என்று கூறியிருந்தார்கள். நமது ரீசர்ச் செல் இந்த இடத்தில் ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளார்கள். அவர்களது கேள்வி சரியானதாகும். இந்த அறிவிப்பில் ஒருவேளை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நண்பராக எவரையும் ஆக்கியிருந்தால் அபுபக்கர் அவர்களே ஆக்கியிருப்பார்கள், ஆயினும் ஆக்கியிருந்திருப்பார்கள் என்பது மட்டும் நிரூபணமாகியுள்ளது. இவ்விஷயத்திற்கு ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாமே ஒரு இடத்தில் விளக்கமாக கூறியுள்ளார்கள். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இந்த கூற்று, ஒருவேளை நான் உலகில் எவரையும் நண்பராக ஆக்கியிருப்பேன் என்றால் அது ஹசரத் அபுபக்கர் அவர்களை ஆக்கியிருப்பேன் என்பதன் விளக்கம் இதுவாகும். இதனை விளக்கியவாறு அன்னார் கூறுகிறார்கள், இந்த வாக்கியமும் விளக்கத்தக்கதாகும். ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அன்னாரது நண்பராகவே இருந்தார்கள். பிறகு இதன் பொருள் என்ன? அசல் விஷயம் யாதெனில், நட்பு என்பது நாடி நரம்புகளில் ஊடுருவி இருக்க வேண்டும். மேலும் அது அல்லாஹு தஆலாவின் சிறப்பாகவும் அவனுக்காகவே குறிப்பானதாகும். மற்றவர்களுடன் சகோதரத்துவமும் மட்டுமே உள்ளது. நட்பு என்பதற்கு அது உட்புறம் ஊடுருவி இருக்க வேண்டும் என்பதாகும். அதாவது நட்பின் உயர்ந்த வகை படித்தரம் என்பது உயர்ந்த அந்தஸ்தாகும். யூசுப் மற்றும் ஜுலேஹாவுக்குள் இணைந்திருந்தது போன்று. ஆக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இந்த தூய வார்த்தைகளின் பொருள் அல்லாஹ்வின் மீதான நேசத்தில் எவரும் இணையாக இருக்க முடியாது என்பதேயாகும். உலகில் எவரையேனும் நண்பராக ஆக்கியிருந்தால் அபு பக்கர் அவர்களை ஆக்கியிருப்பேன் என்று இந்த வார்த்தைகளின் பொருளாகும். அதாவது நட்பு இருந்தது, ஆனால் அல்லாஹு தஆலா உடனான நட்புக்கு இணையான நட்பு இருந்தது என்று கூற முடியாது. உலக மக்களுடன் அல்லாஹு தஆலாவை போன்று நட்பு பாராட்ட ஒரு நபிக்கு, அதுவும் குறிப்பாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமாகும். அது நடக்கவே முடியாது. ஒருவேளை ஏதும் சாத்தியம் இருந்திருந்தால் உலக ரீதியாக அன்னார் அந்த அந்தஸ்தின் மிக அதிக உரிமையுடையவர் ஆவார், அபுபக்கரே ஆவார்கள் என்று கூறியுள்ளார்கள். ஒருவேளை ஏதும் சாத்தியம் இருந்தால் உலக ரீதியாக அன்னார் அந்த அந்தஸ்தின் மிக அதிக உரிமை உடையவர் அபுபக்கர் ஆவார்கள் என்று கூறியுள்ளார்கள். அன்னாரது சுட்டுப்பெயர் என்னவாக இருந்தது? ஹசரத் அபூபக்கர் அவர்களது சுட்டுப்பெயர் அபுபக்கராக இருந்தது. மேலும் அதற்கு ஒன்றுக்கும் அதிகமான காரணங்கள் எடுத்துரைக்கப்படுகின்றன. சிலரை பொறுத்தவரை பக்கர் என்பதற்கு வாலிப ஒட்டகம் என்பது பொருள். ஏனென்றால் அன்னாருக்கு ஒட்டகங்களை பராமரிப்பது மற்றும் வளர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் மற்றும் நிபுணத்துவம் இருந்தது. எனவேதான் மக்கள் அன்னாரை அபு பக்கர் என்று கூறத் தொடங்கினார்கள். பக்கர் என்பதன் ஒரு பொருள் விரைவாக செய்வதும் ஆகும், முந்திக் கொள்வதற்கும் கூறுவார்கள். சிலரது கருத்துப்படி இந்த சுட்டுப்பெயர் அன்னார் முதலாக இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்பதனால் ஏற்பட்டது. இன்னஹு பக்ருன் இல்லம் இஸ்லாமி கப்ல கைரிஹி. அன்னார் மற்றவர்களை விட முதலில் இஸ்லாத்தின்பால் காலடி எடுத்து வைத்தார்கள். அல்லாமா ஜம் ஹுஸ்ரி பின்னர் அது தூய இயல்புகளில் இப்திகார், அதாவது முன் நிற்பதன் காரணத்தினால் அபு பக்கர் என்று அழைக்கப்பட்டது என்று எழுதியுள்ளார்கள். தோற்றம். ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அன்னாரது தோற்றம் பற்றி இவ்வாறு அறிவிக்கிறார்கள். அன்னார் நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு அரபி மனிதரை பார்த்தார்கள். மேலும் அன்னார் அந்த சமயத்தில் தனது விலங்கின் இருக்கையில் அமர்ந்திருந்தார்கள். அன்னார் கூறுகிறார்கள், இவரை விட வேறு எந்த ஒரு மனிதரையும் அபுபக்கரை போன்று ஒத்தவராக கண்டதில்லை. அறிவிப்பாளர் கூறுகிறார், நாங்கள் ஹசரத் அபுபக்கர் அவர்களது தோற்றத்தை எங்களுக்காக கூறுங்கள் என்று அன்னாரிடம் கூறினோம். ஆயிஷா அவர்கள் வெள்ளை நிற மனிதராவார், ஒல்லியான தேகமுடையவர், கன்னங்களில் சதை குறைவாக இருக்கும், இடுப்பு சிறிது குனிந்ததாக இருந்தது. அன்னாரது வேஷ்டியும் இடுப்பில் நிற்காது, அது கீழே இறங்கிவிடும். முகத்தில் சதை குறைவாக இருந்தன, கண்கள் உள்நோக்கி இருந்தன, நெற்றி பறந்ததாக இருந்தது என்று கூறினார்கள். சஹி புகாரியில் ஹசரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் அறிவிக்கிறார்கள், அன்னார் கூறுகிறார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவரொருவர் ஆணவத்தில் தனது ஆடையை தேய்த்தவாறு செல்கிறாரோ அல்லாஹ் மறுமை நாளன்று அவரை நோக்கி பார்க்கவும் மாட்டான் என்று கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள், எனது ஆடையின் ஒரு புறம் இறங்கி விடுகிறது, அதாவது ஒரு சைடில் தொளதொளப்பாக இருக்கும், கீழே இறங்கி வந்துவிடும், அதை குறித்து கவனம் செலுத்தினாலே ஒழிய என்று கூறினார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தாங்கள் ஆணவத்தால் அவ்வாறு செய்வதில்லை, அது ஆகுமானது, வேறொன்றும் இல்லை என்று கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் மர்தானி மற்றும் அவுரி கொண்டு தாடியில் சாயம் பூசுவார்கள். அவுரி என்பது உயர்ந்த மலைகளில் முளைக்கின்ற வேராகும். மேலும் இதை வஸ்மாவுடன் சேர்த்து தேய்க்கப்படுகிறது. மேலும் அதன் மூலமாக முடிக்கு கருமை நிறம் பூசப்பட்டு வந்தது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு ஹசரத் அபூபக்கர் அவர்களது தொழில் மற்றும் குறைசியர்கள் இடையே அன்னாரது அந்தஸ்து தொடர்பாக தபரியின் வரலாற்று நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹசரத் அபூபக்கர் அவர்கள் தனது சமுதாயத்தில் தகுதி வாய்ந்தவரும் நேசிக்கப்பட்டவரும் ஆவார்கள். மென்மையான இயல்புடையவர்கள் ஆவார்கள். குறைஷியர்களது வம்சாவளி மற்றும் அவர்களது நன்மை மற்றும் தீமையை அனைவரையும் விட நன்கு அறிந்தவர் ஆவார்கள். அன்னார் வியாபாரம் செய்து வந்த மனிதராவார்கள். நல்ல பண்புகளையும் நன்மைகளுக்கும் எஜமானர் ஆவார்கள். அன்னாரது சமுதாய மக்கள் ஒன்றுக்கும் அதிகமான விஷயங்களின் காரணத்தால் அன்னாரிடம் வந்தார்கள். அன்னாருடன் நேசம் கொண்டிருந்தார்கள். அன்னாரது ஞானத்தின் காரணத்தினால், அன்னாரது அனுபவங்களின் காரணத்தினால் மற்றும் அன்னாரது நல்ல கூட்டங்களின் காரணத்தினால். முஹம்மது ஹுசைன் ஹைக்கில் எழுதுகிறார்கள், குறைஷியர்களது அனைத்து கோத்திரத்தினரும் வியாபாரத்தை செய்து வந்தார்கள். மேலும் அவர்களது ஒவ்வொரு மனிதரும் அதிலேயே மூழ்கியிருந்தார்கள். எனவே அபு பக்ர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் துணியின் தொழிலை தொடங்கினார்கள். அதில் அன்னார் வழக்கத்திற்கு மாறான வளர்ச்சி அடைந்தார்கள். மேலும் அன்னார் மக்காவின் மிக வெற்றிகரமான வியாபாரிகளில் ஒருவராக விரைவிலேயே எண்ணப்பட்டு வந்தார்கள். வியாபாரத்தின் வெற்றியில் அன்னாரது பார்வைகளை கவரும் இயல்புக்கும் ஈடிணையற்ற நற்பண்புகளுக்கும் பெரும் பங்குண்டு. நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நபித்துவ வாதத்தின் போது ஹசரத் அபூபக்கர் அவர்களிடம் 40,000 திர்ஹம் முதலீட்டு தொகையாக இருந்தது. அன்னார் அதிலிருந்து அடிமைகளை விடுவித்தார்கள். மேலும் முஸ்லிம்களை கவனித்து வந்தார்கள். எதுவரை என்றால் அன்னார் மதினா வந்தடைந்த போது அன்னாரிடம் 5,000 திர்ஹம் எஞ்சியிருந்தது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில சம்பவங்கள் உள்ளன. ஹசரத் அபூபக்கர் அவர்கள் தனது செல்வ செழிப்பு மற்றும் உயர்ந்த நற்குணங்களின் காரணத்தால் குறைஷியர்களில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருந்தார்கள். அன்னார் குறைஷிய தலைவர்களுள் ஒருவராக இருந்தார்கள்.
அன்னாரது ஆலோசனைகளில் தாக்கம் இருந்தது. அன்னார் அனைவரையும் விட தூய மற்றும் நல்ல மனிதர்களுள் ஒருவராக இருந்தார்கள். அன்னார் கண்ணியத்திற்குரிய தலைவரும் வள்ளலும் ஆவார்கள். தனது செல்வத்தின் பெரும்பான்மையை செலவழித்து வந்தார்கள். சமுதாயத்தின் அனைவரது உள்ளத்தையும் கவர்ந்தவராகவும் நேசத்திற்குரியவராகவும் இருந்தார்கள். அன்னார் நல்ல கூட்டங்களில் அமர்பவராகவும் இருந்தார்கள். அன்னார் கனவுகளின் விளக்கத்தில் மக்கள் அனைவரையும் விட அதிக ஞானம் கொண்டவராக இருந்தார்கள். அதாவது அன்னாருக்கு இது குறித்து அதிக ஞானம் இருந்தது. கனவுகளின் விளக்கத்தின் பெரும் அறிஞர் இப்னு சீரின் அவர்கள் கூறுகிறார்கள், நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபுபக்கர் அவர்கள் சமுதாயத்தின் மிக பெரும் கனவுகளின் விளக்கம் கூறும் அறிஞராக இருந்தார்கள். மேலும் அன்னார் மக்களில் அனைவரையும் விட அதிகமாக அரேபியர்களது குலங்களை அறிந்தவர்களாக இருந்தார்கள். இந்த குலம் கோத்திரம் தொடர்பான ஞானத்தில் மிகுந்த நிபுணத்துவம் பெற்றிருந்த ஜுபைர் பின் முத்அம் அவர்கள் கூறினார்கள், நான் குலம் தொடர்பான ஞானத்தை ஹசரத் அபுபக்கர் அவர்களிடமிருந்து கற்றேன், குறிப்பாக குறைஷியர்களது குலம் கோத்திரம். ஏனென்றால் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் குறைஷியர்களிலிருந்தே குறைஷியர்களின் குலம் கோத்திரம் மற்றும் நன்மைகள் மற்றும் அவர்களது குலத்தில் இருந்த தீமைகள் ஆகியவற்றை எல்லோரையும் விட அதிகம் அறிந்தவர்களாக இருந்தார்கள். மேலும் அன்னார் அவர்களது தீமைகளை எடுத்துரைக்க மாட்டார்கள். அதாவது அபுபக்கர் அவர்கள் தீமைகளை பற்றி எடுத்துரைக்க மாட்டார்கள். அதன் காரணத்தினால் ஹஸ்ரத் உக்கைல் பின் அபு தாலிப் அவர்களை பொறுத்தவரை அன்னார் மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவராக இருந்தார்கள். ஹஸ்ரத் அத்தி அவர்கள் அபுபக்கர் அவர்களுக்கு பிறகு குறைஷியர்களது குலம் மற்றும் வம்சம் மேலும் அவர்களுடைய மூதாதையர்களுடைய நன்மைகள் மற்றும் தீமைகளை அதிகம் அறிந்தவர்களாக விளங்கினார்கள். ஆனால் அவர்கள் குறைஷியர்களுக்கு பிடிக்காதவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் குறைஷியர்களின் தீமைகளையும் எடுத்துரைத்தார்கள். ஹஸ்ரத் உக்கைல் மஸ்ஜிது நபவியில் குலம் மற்றும் அரேபியர்களின் வாழ்க்கை நிலை மற்றும் சம்பவங்களை பற்றிய அறிவை பெறுவதற்காக அபுபக்கர் அவர்களிடம் அமர்வார்கள். மக்கத்து வாசிகளை பொறுத்தவரை ஹசரத் அபுபக்கர் அவர்கள் மிகச் சிறந்த மனிதராக இருந்தார்கள். எனவே எப்போதேனும் அவர்களுக்கு ஏதேனும் தடங்கள் ஏற்பட்டால் அவர்கள் அன்னாரிடம் உதவி பெற்றுக்கொள்வார்கள். மக்காவில் வாழ்ந்து வந்த அனைத்து கோத்திரத்தினருக்கும் காபா நிறுவப்பட்டதன் வகையில் ஏதேனும் தொடர்பு கொண்டிருந்தார்கள். மேலும் சிலர் கடமையாற்றும் பொறுப்பை கொண்டிருந்தார்கள். பனு அப்தே மனாஃபுடைய பொறுப்பில் ஹாஜிகளுக்கு தண்ணீர் வழங்குவது மற்றும் அவர்களது அவசிய தேவைகளை வழங்குவதன் பணி ஒப்படைக்கப்பட்டிருந்தது. பனு அப்துத்தாருடைய பொறுப்பில் போரின் போது கொடியை ஏந்திச் செல்வது மற்றும் காபாவை பாதுகாக்கும் பணி மற்றும் தகவல் தெரிவிக்கும் பொறுப்பு இருந்தது. படைகளின் தலைமைத்துவத்திற்கு ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்களது கோத்திரமான மஹ்சூமின் பங்கில் இருந்தது. கொலைக்கான ஈட்டுத்தொகை மற்றும் இழப்பீட்டை ஒன்று திரட்டுவது ஹசரத் அபுபக்கர் அவர்களது கோத்திரமான பனு தைம் பின் மர்ராஹ்வின் பணியாக இருந்தது. ஹசரத் அபுபக்கர் அவர்கள் இளைஞரானதும் இந்த தொண்டு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஹசரத் அபுபக்கர் அவர்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஈட்டுத்தொகை வழங்க தீர்மானித்தாலும் குறைஷியர்கள் அன்னாருக்கு ஒத்துழைப்பார்கள். அன்னாரது ஈட்டுத்தொகையை பொருட்படுத்துவார்கள். அன்னாரை தவிர வேறு எவரும் ஈட்டுத்தொகைக்கான தீர்மானத்தை மேற்கொண்டால் குறைஷியர்கள் அதனை விட்டுவிடுவார்கள். அவருக்கு ஒத்துழைப்பு வழங்க மாட்டார்கள். ஹல்ஃபுல் ஃபுசூலில் ஹசரத் அபுபக்கர் அவர்களும் இருந்தார்கள். இது ஏழைகளின் உதவிக்காகவும் அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய உதவிக்காகவும் ஏற்பட்ட குறிப்பிடும்படியான உடன்படிக்கையாகும். ஆரம்ப காலத்தில் அரேபியர்களது சில நல்லுள்ளம் கொண்ட மக்களுக்கு நாம் எப்போதும் உரிமை உடையவர்களுக்கு அவர்களது உரிமையை பெற உதவி செய்ய வேண்டும், மேலும் அநீதியாளரை அநீதியிலிருந்தும் தடுக்க வேண்டும் என்று நாம் ஒன்று சேர்ந்து உடன்படிக்கை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவானது. அரபி மொழியில் உரிமைக்கு ஃபஸ்ல் என்று கூறுவார்கள். அதன் பன்மை சொல் ஃபுசூல் ஆகும். எனவேதான் அந்த உடன்படிக்கையின் பெயர் ஹல்ஃபுல் ஃபுசூல் என்று வைக்கப்பட்டுள்ளது. சில அறிவிப்புகளின் அடிப்படையில் இந்த ஆலோசனையை செயல்படுத்திய மனிதர்களது பெயர்களில் ஃபஸ்ல் என்ற வார்த்தை இருந்தது. எனவே இந்த உடன்படிக்கைகள் ஹல்ஃபுல் ஃபுசூல் என்ற பெயரால் பிரசித்தி பெற்றது என்றும் வருகிறது. எவ்வாறிருப்பினும் ஃபுஜ்ஜார் போருக்கு பிறகு அநேகமாக இந்த போரிலிருந்து தாக்கம் பெற்றவராக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தந்தையின் சகோதரர் ஜுபைர் பின் அப்துல் முத்தலிப் அவர்களது உள்ளத்தில் இந்த திட்டத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று தோன்றியது. எனவே அதனை செயல்படுத்த குறைஷியர்களது கோத்திரங்களின் சில பிரதிநிதிகள் அப்துல்லாஹ் பின் ஜிதானின் வீட்டில் ஒன்று கூடினர். அங்கு அப்துல்லாஹ் பின் ஜிதானின் சார்பாக ஒரு விருந்துக்கான ஏற்பாடும் இருந்தது. பிறகு அனைவரும் ஒன்றாக இணைந்து, நாங்கள் எப்போதும் அநீதியை தடுப்போம், அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோம் என்று சத்தியங்கள் செய்தார்கள். இந்த உடன்படிக்கையில் பங்கு பெற்றவர்களுள் பனு ஹாஷிம், பனு முத்தலிப், பனு அசத்,
பனு ஜுஹ்ரா மற்றும் பனு தைம் ஆகியோர் இருந்தார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்தார்கள், மேலும் உடன்படிக்கையில் கலந்து கொண்டிருந்தார்கள். எனவே அன்னார் ஒருமுறை நபித்துவ காலகட்டத்தில் கூறினார்கள், நான் அப்துல்லாஹ் பின் ஜிதானின் வீட்டில் எப்படிப்பட்டதொரு சத்தியத்தில் ஈடுபட்டிருந்தேன் என்றால், ஒருவேளை இன்று இஸ்லாத்தின் காலகட்டத்திலும் எவரேனும் அதன்பால் என்னை அழைத்தால் நான் உடனடியாக லப்பைக் என்று கூறுவேன். ஒரு நூலாசிரியர் ஹசரத் அபூபக்கர் அவர்களது ஹல்ஃபுல் ஃபுசூலில் இடம்பெற்றிருந்தது தொடர்பாக எடுத்துரைத்தவாறு எழுதுகிறார்கள், அந்த அமைப்பில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்தார்கள். அவர்களுடன் அபூபக்கர் சித்திக் அவர்களும் இணைந்திருந்தார்கள். நபித்துவத்திற்கு முன்பாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அன்னாரது தொடர்பு மற்றும் நட்பின் நிலை பற்றி இவ்வாறு எடுத்துரைக்கப்படுகிறது. இப்னு இஸ்ஹாக் மற்றும் அவர்களை தவிர வேறு சில மனிதர்களும் கூறுகிறார்கள், அபு பக்ர் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்பு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தார்கள். அன்னார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மை மற்றும் நம்பகத்தன்மை மற்றும் அன்னாரது இயல்பு சிறந்த நற்குணங்களை நன்கு அறிந்திருந்தார்கள். மற்றொரு அறிவிப்பில் குறிப்பு கிடைக்கின்றது, அறியாமையின் காலகட்டத்திலும் ஹசரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நண்பராக இருந்தார்கள். சஹாபாக்களின் வரலாற்றில் எழுதப்பட்டுள்ளது, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் குழந்தை பருவத்திலிருந்தே அபூபக்கர் அவர்களுக்கு குறிப்பிடும்படியான அன்பும் நேசமும் இருந்தது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நேசர்களது வட்டாரத்தில் இருந்தார்கள். பெரும்பாலும் பயணங்களில் உடன் இருக்கும் வாய்ப்பும் கிடைத்திருந்தது. ஹசரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்பு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நேசர்களது வட்டாரத்தை பற்றி எடுத்துரைத்தவாறு எழுதுகிறார்கள், நபித்துவத்திற்கு முன்பு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நட்புறவின் வட்டம் மிகவும் குறுகியதாக தென்படுகிறது. உண்மையில் ஆரம்பத்திலிருந்தே அன்னாரது இயல்பு தனிமையை விரும்பியது. மேலும் அல்லாஹ் தனது வாழ்நாளில் எந்த ஒரு பகுதியிலும் மக்காவின் பொது சொசைட்டியில் அதிகம் கலந்து கொண்டிருக்கவில்லை. இருப்பினும் அன்னாரது நட்புறவு இருந்த மக்களுள் மிக்க மேன்மையானவரும் குறைஷிகளில் உயர்ந்த குலத்துடன் தொடர்புடையவரான அபூபக்கர், அதாவது அப்துல்லாஹ் பின் அபி கஹாஃபா அவர்கள் தனது நேர்மை மற்றும் திறமையின் காரணமாக சமுதாயத்தில் பெரும் கண்ணியத்துடன் பார்க்கப்பட்டார்கள். இரண்டாவது இடத்தில் ஹக்கீம் பின் ஹிசாம் இருந்தார்கள். அது ஹதீஜா அவர்களது சகோதரரின் மகன் ஆவார்கள். அவர்கள் மிகவும் நல்லியல்பு கொண்ட மனிதராக இருந்தார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்நிலையிலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மிகுந்த நேசமும் நன்றியுணர்வும் கொண்டிருந்தார்கள். இறுதியில் அவர்களது தூய இயல்பு இஸ்லாத்தின்பால் இழுத்து வந்தது. பிறகு ஜயத் பின் அம்ரு அவர்களுடனும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தொடர்பு இருந்தது. இவர் ஹசரத் உமர் அவர்களது நெருங்கிய உறவினர் ஆவார்கள். மேலும் இவர் அறியாமை காலகட்டத்திலேயே இணை வைத்தலை விட்டுவிட்டிருந்த மனிதர்களுள் ஒருவராக இருந்தார். தன்னை இப்ராஹிம் மதத்தைச் சேர்ந்தவன் என்று கூறி வந்தார். ஆனால் இஸ்லாத்தின் காலகட்டத்திற்கு முன்னதாகவே இவர் மரணத்தை தழுவினார். எவ்வாறாயினும் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பில் இருந்தவர்களுள் முதலிடத்தில் இருந்தார்கள். அறியாமையின் காலகட்டத்தில் இருந்தே ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அதை வெறுத்து வந்தார்கள், அதனை தவிர்த்து வந்தார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அறியாமையின் காலகட்டத்திலும் இணை வைக்கவில்லை, மேலும் ஒருபோதும் எந்த சிலைக்கும் சிரம் சாய்க்கவில்லை. எனவே சீரத்தே ஹல்பியாவில் எழுதப்பட்டுள்ளது, நிச்சயமாக ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஒருபோதும் எந்த சிலைக்கும் சிரம் சாய்க்கவில்லை என்று எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அல்லாமா இப்னு ஜூசி அவர்கள் ஹசரத் அபூபக்கர் அவர்களை அறியாமையின் காலத்திலிருந்தே சிலை வணக்கத்தை மறுத்து வந்தவர்களுள் ஒருவராக குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது அன்னார் ஒருபோதும் சிலைக்கு அருகில் செல்லவில்லை. அறியாமையின் காலகட்டத்தில் மதுவையும் அன்னார் வெறுத்து வந்தார்கள். அது ஹசரத் ஆயிஷா கூறுகின்றார்கள், அபூபக்கர் அவர்கள் அறியாமை காலத்தில் மதுவை தன் மீது ஹராமாக ஆக்கி கொண்டார்கள். அன்னார் அறியாமையிலும் இஸ்லாத்திலும் ஒருபோதும் மதுவை அருந்தவில்லை. ஒரு அறிவிப்பில் வருகிறது, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தோழர்களது கூட்டம் ஹசரத் அபூபக்கர் அவர்களிடம், தாங்கள் அறியாமையின் காலகட்டத்தில் ஒருபோதும் மது அருந்தவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு ஹசரத் அபூபக்கர் அவர்கள், அவுது பில்லாஹ், அல்லாஹ்வின் பாதுகாப்பை தேடுகிறேன் என்று கூறினார்கள். அதற்கான காரணம் என்ன என்று கேட்கப்பட்டது. அபூபக்கர் அவர்கள் தனது கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய புனிதத்தன்மையை பாதுகாப்பதற்காக என்று கூறினார்கள். ஏனென்றால் மதுவை அருந்துபவர் தனது கண்ணியத்தையும் தூய்மையையும் வீணடித்து விடுகின்றார். அறிவிப்பாளர் கூறுகிறார், இந்த விஷயம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்றடைந்ததும் அன்னார் சதக அபூபக்கர், சதக அபூபக்கர், அபூபக்கர் அவர்கள் உண்மையை உரைத்தார்கள், அபூபக்கர் அவர்கள் உண்மையை உரைத்தார்கள் என்று கூறினார்கள். அன்னார் இருமுறை கூறினார்கள்.
ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தொடர்பாக பல்வேறு இடங்களில் அறிவிப்புகள் கிடைக்கின்றன. சில விரிவானவை ஆகும், சில சுருக்கமானவை ஆகும். ஆயினும் நான் சிலவற்றை எடுத்துரைக்கின்றேன். ஹசரத் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறினார்கள், எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து என்னுடைய தாய் தந்தையர் இதே மார்க்கத்தில், அதாவது இஸ்லாத்திலேயே இருந்தார்கள். மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் காலையும் மாலையும் இருவேளையும் வந்திராத எந்த ஒரு நாளும் கழியவில்லை. அது ஹசரத் அபூபக்கர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது தொடர்பாக பல்வேறு அறிவிப்புகள் இருக்கின்றன. ஜர்கானியின் விளக்க உரையில் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவம் பற்றி இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஒரு நாள் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஹக்கீம் பின் ஹஸ்ஸாம் அவர்களுடைய வீட்டில் இருந்தார்கள். அச்சமயம் அவர்களது அடிமை பெண் வந்தால், மேலும் உங்களது அத்தை ஹதிஜா அவர்களது கணவன் மூசா போன்ற ஒரு நபி அனுப்பப்பட்டுள்ளார் என்று கூறியதாக வந்து கூறினாள். அதற்கு அபூபக்கர் அவர்கள் அங்கிருந்து மறைந்தவாறு வெளியேறினார்கள். எதுவரை என்றால், அன்னார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சீரத் இப்னு ஹஷாமின் விளக்க உரை அர் ரூசுல் அன்ஃபில் ஹசரத் அபூபக்கர் அவர்களது ஒரு கனவு மற்றும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவம் பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறது. நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நபித்துவத்திற்கு முன்பாக ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஒரு கனவை கண்டார்கள். அன்னார் நிலவு மக்காவில் இறங்கி வந்ததாக கண்டார்கள். பிறகு அன்னார் அதனை துண்டு துண்டாக சிதறி மக்காவின் அனைத்து இடங்களிலும் வீடுகளிலும் பரவியதை கண்டார்கள். அதன் ஒவ்வொரு துண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் நுழைந்திருந்தது. மேலும் பிறகு அந்த நிலவு அன்னாரது மடியில் ஒன்று திரட்டப்பட்டது. ஹசரத் அபூபக்கர் அவர்கள் சில வேதத்தையுடைய அறிஞர்களிடம் இந்த கனவை பற்றி எடுத்துரைத்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த நபியின் வருகைக்கான காலகட்டம் வந்துவிட்டது என்று விளக்கமளித்தார்கள். மேலும் அன்னார் அந்த நபியை பின்பற்றுபவர்கள் ஆவார்கள். மேலும் அதன் காரணத்தினால் அன்னார் மக்களுடைய பார்வையில் அதிக கண்ணியத்திற்குரியவர் ஆவார்கள் என்று கூறினார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அபூபக்கர் அவர்களுக்கு இஸ்லாத்தின் அழைப்பு விடுத்ததும் அவர்கள் தாமதிக்காமல் ஏற்றுக்கொண்டார்கள். சபீலுல் ஹுதாவில் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பற்றி ஒரு அறிவிப்பில் இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. கஆப் அறிவிக்கிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் விண்ணில் இருந்து இறங்கிய ஒரு வஹியே ஆகும். அதன் விளக்கம் இதுவாகும். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் சிரியாவில் வியாபாரத்தின் நோக்கத்திற்காக சென்றிருந்தார்கள். அங்கு அன்னார் ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவை புஹைரா என்ற பாதிரியிடம் கூறினார்கள். அதற்கு புஹைரா, தாங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அன்னார் மக்காவில் இருந்து என்று கூறினார்கள். மக்காவில் எந்த கோத்திரத்தில் இருந்து என்று அவர் கேட்டார். அன்னார் குறைஷியர்களிடமிருந்து என்று பதில் கூறினார்கள். தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். வியாபாரம் செய்து கொண்டிருப்பதாக அன்னார் கூறினார்கள். அதற்கு புஹைரா பாதிரி, அல்லாஹ் தாலா உங்களுக்கு கனவில் உண்மையை காண்பித்திருக்கின்றான். உங்களுடைய சமுதாயத்தில் ஒரு நபி அனுப்பப்படுவார். நீங்கள் அந்த நபியின் வாழ்நாளிலேயே அவரது அமைச்சராக இருப்பீர்கள். மேலும் அவரது மரணத்திற்கு பிறகு அவரது ஹலிஃபாவாக இருப்பீர்கள் என்று கூறினார். பிறகு ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அதனை மறைத்தார்கள். எதுவரை என்றால், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்தார்கள். அபூபக்கர் அவர்கள் தங்களது வாதத்திற்கு ஆதாரம் என்ன என்று கேட்டார்கள். வேறு இடங்களில் எங்கும் ஆதாரத்தை கேட்டதாக வரவில்லை. ஆனால் எவ்வாறாகிலும் இந்த அறிவிப்பு இவ்வாறு இருக்கிறது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சிரியாவில் கண்ட அந்த கனவே ஆதாரமாகும் என்று கூறினார்கள். அதற்கு ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி தழுவினார்கள். அவர்கள் அன்னாரது கண்களுக்கு இடையில் முத்தம் கொடுத்தார்கள். மேலும் தாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஆவீர்கள் என்று சாட்சி கூறுகிறேன் என்று கூறினார்கள். இந்த அறிவிப்பில் ஹசரத் அபூபக்கர் அவர்களது ஒரு கனவு பற்றிய குறிப்பு உள்ளது. ஆனால் இதனுடைய விளக்கம் இவ்விடத்தில் குறிப்பிடப்படவில்லை. அந்த கனவில் அபூபக்கர் அவர்கள் என்ன கண்டார்கள் என்பதே சீரத்தே ஹல்பியாவிலிருந்து தெரிய வருகிறது. ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கண்ட நிலவின் துண்டுகள் விழுந்தது பற்றி முன்னர் எடுத்துரைக்கப்பட்ட அந்த கனவே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னரே எடுத்துரைக்கப்பட்டுவிட்டது. தற்போது அபூபக்கர் அவர்கள் அந்த கனவை பற்றிய குறிப்பை புஹைரா பாதிரியிடம் எடுத்து கூறினார்கள். எவ்வாறாயினும் இது தொடர்பாக மேலும் பல அறிவிப்புகள் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியுள்ளார்கள். அவை இன்ஷா அல்லாஹ் இனிமேல் எடுத்துரைக்கப்படும்.
الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر